உங்களுக்கு வந்து விவசாயம் கொடுத்தா அரசு பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன வேலைன்னு தெரியும்? என்னென்ன வேலையெல்லாம் பாத்தீங்க? நீங்க வந்தீங்கன்னா 20,000. நீங்க விவசாயி, நம்ம விவசாயி தானே, ஏற்கனவே ஏந்திய விவசாய சின்னத்திற்கு ஓட்ட போடுங்க. நீங்க படித்தவர் படிக்காதவர் அனைவருக்குமே அரசு வேலை அப்படிங்கறத நாம் தமிழர் ஆட்சியை வந்து கொடுத்துருவாங்க. ஆனா சீமான் அவர்களுடைய ஆட்சி வரையில் வந்து எல்லாருமே பாருங்க. அதுபோல அந்த சீமான் அவர்களுடைய பேச்சை வந்து கேளுங்க. உங்களுக்கு வந்து விவசாயம் கொடுத்தா அரசு பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன வேலைன்னு தெரியும்? என்னென்ன வேலையெல்லாம் பாத்தீங்க? நீங்க வந்தீங்கன்னா 20,000. நீங்க விவசாயி, நம்ம விவசாயி தானே, ஏற்கனவே ஏந்திய விவசாய சின்னத்திற்கு ஓட்ட போடுங்க. 2வது இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அரசு பண்ணுங்க. நீங்க விவசாயிக்கு போடுங்க, சீமானுக்கு போடுங்க, உங்களுக்கு வந்து அரசு வேலை உறுதியா கிடைக்கும். உங்க பிள்ளைகளை வந்து என்னன்னா 60 வயசுக்கு மேல ஆனவங்களுக்கு நாம் தமிழர் ஆட்சி காலத்துல மாதம் 5,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க, 58 வயசு வரைக்கும் உங்களுக்கு நாம் தமிழர் ஆட்சி காலத்துல அரசு பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஓய்வூதியம் கொடுத்துருவோம். மாதம் தோறும் உங்களுக்கு ஓய்வூதியம் என்ன வேலை வேணாலும் கொடுத்துருவோம். நீங்க கேட்கிற வேலையை கொடுப்போம். ஓட்டா நாம் நீங்க கலெக்டர் முடியாது. உங்களுக்கு அடுத்த தலைமுறை கலெக்டர் ஆகலாம். உங்களுடைய பிள்ளைகளை பெற்று அரசுக்கு கொடுத்துருங்க. நீங்க ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை கொடுத்துருவோம். உங்க குழந்தைய கலெக்டரே ஆக்கிடலாண்ணா. சரியாண்ணா? உங்கள் குடும்பத்துக்கு தேவையானதான் கொடுத்துருவோம். ஏன்னா சொல்றேன், எல்லாருக்குமே கொடுத்துடலாம். மொத்தம் 21 லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் தமிழ்நாட்டில் இருக்கு. 21 லட்சம் ஏக்கர் விவசாய நிலத்தை அரசு வந்து முறையா விவசாயம் பண்ணாங்கன்னா கட்டாயம் இந்த படித்தவங்க படிக்காதவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கலாம். டாஸ்மார்க்கு கடையில வேலை பார்க்கறது அரசு வேலையா இருக்கு. அதுபோல சுகாதார பணி செய்யக்கூடிய படிக்கிற வேலை அரசாங்க வேலையா இருக்கு. நீங்க உழைச்சு விளைச்சு சோறு போடுற விவசாயத்தை எப்படி அரசு பணியாக்க முடியாது? பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளாவில் பனையாறு அரசு பணியில இருக்கு. அங்க வந்து என்ன பண்றாங்க, பனையாறு எப்படி வந்து பால் பண்ணையில பாலை வந்து கூட்டுறவு பண்ணைக்கு கொடுத்து அதை இது பண்றாங்களோ அதுபோல பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளாவில் என்ன பண்றாங்கன்னா பனையாரிகளுக்கு, அதாவது தென்னை மரத்தில் வரக்கூடிய பனையாரிகளுக்கு அரசே வந்து அனுமதி கொடுக்குறாங்க. பனையாருக்கு தென்னை மரம் ஏறதுக்கு அனுமதி கொடுத்து தென்னை மரத்துல இருந்து தென்னங்கல்ல இறக்கி அதை எப்படி பால் பண்ணைக்கு வாங்கிட்டு போறாங்களோ அது மாதிரி ஒரே ஒரு பகுதியில அங்க இருக்கக்கூடிய கூட்டுறவுல வாங்குற மாதிரி வாங்கி கொண்டு போய் அரசு வந்து அந்த தென்னங்கல்ல வந்து பரிசோதனை பண்ணி அதை கொண்டு போய் என்ன பண்றாங்க அப்படின்னா பரிசோதனை பண்ணி பாட்டுங்கள்ல அடைச்சி அங்க இருக்க மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் மக்களுக்கு கொடுத்து இது மாதிரி டாஸ்மார்க்னால இருக்கக்கூடிய மரணங்கள் அழிகிறன. அதுபோல அங்க கிடைக்கக்கூடிய தென்னங்கள்ல வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. பாட்டுங்கள்ல அடைச்சு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி அது மூலம் வந்து பொருளாதாரம் வருது. அப்ப இங்க இருக்கக்கூடிய தென்னை மரத்தினுடைய இது வந்து பாதுகாக்கப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய தேசிய மரமாக இருக்கக்கூடிய பனை மரங்கள் முற்றுமுழுவதுமா வீணடிக்கப்படுது. பனை மரத்துல ஏறக்கூடிய பனை தொழிலாளி ஏன் 10 பாட்டில் எடுத்துட்டு போயிடலாம்ல? திமுக ஆட்சியில கொடுக்கக்கூடிய பாட்டில் ஒரு பாட்டிலுக்கு 50 ரூபானா 10 பாட்டில் வச்சா 500 ரூபா, 20 பாட்டில் வச்சா 1000 ரூபா. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு 30 நாள் 30,000 சம்பாதிக்கலாம். அப்ப பனை மரத்துல கீழே இருந்து ஏறி உடல்ல காலையும் உடம்புலையும் வளர்க்கிறவனால பனை மரத்துல ஏற முடியும். அப்ப பனை மரத்துல ஏறுறவங்கள இங்க இருக்கக்கூடிய ஆலங்குளத்துல 2 காலையும் சுற்றுறாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய காவல்துறை 2 காலையும் சுற்றுறாங்க. 2 துப்பாக்கி வச்சு சுற்றுறாங்க. சுட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய அவங்க பெண் பிள்ளைய என்ன பண்ணிருக்காங்கன்னா காலில் சுட்டுருக்காங்க. அப்ப ஒரு பெண்களை பிள்ளைய காலில் சுட்டுட்டு ஆபாசமா பேசி சுட்டான். இந்த தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது? ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாரு? இங்க இருக்கக்கூடிய அதே சமூகத்தை சேர்ந்த நாடார் சமூகத்தை சேர்ந்த எம்எல்ஏ இருக்காங்க, எம்பிக்கள் இருக்காங்க, அப்பா அவங்க சபாநாயகர் அவர்கள் இருக்காங்க. ஒரு வார்த்தை திமுகவை சேர்ந்தவங்க வாயை திறந்து வழக்கு பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய 4 பனையேரிகள் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த குண்டடி கட்டாங்க இல்லையா, அவர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இசைக்கிராஜா மீது வழக்கு பதிவு பண்ணல. அப்ப மிகப்பெரிய போராட்டத்தை காமராஜர் அங்க ஆலங்குளத்தில் இருக்கக்கூடிய காமராஜர் சிலை முன்னாடி போராட்டம் பண்ணதுக்கு அப்புறமா அது அங்க இருக்கக்கூடிய தனியார் அமைப்புகளும் அந்த சமூக அமைப்புகளும் அது போல அங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய போராட்டத்தினால்தான் அந்த காவலர் மீது வழக்கு பதிவு பண்ணாங்க. அந்த காவல் சார்பு ஆய்வாளர் மேல வழக்கு பதிவு பண்ணாங்க. ஏன் அந்த இடத்துல ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் வேலை விட்டு நீங்க சொல்றீங்க? ஸ்டாலின் சொல்லுவாரா? திமுக இருக்க ஸ்டாலின் சொல்லுவாரா? வாயை திறந்து சொல்லுவாரா? அதான அரசியல். சீமான் அண்ணன் அந்த தூத்துக்குடியில பணவரத்துல ஏறினாங்க. ஏறி கல்லறைக்கு கொடுத்து கல் அப்படிங்கிறது போதை பொருள் கிடையாது, டாஸ்மார்க் மூடிட்டு கல்ல கொடுக்கணும்னாங்க. எடப்பாடி பணமுறை ஏறினாரா? ஸ்டாலின் பணமுறை ஏறி கல் இறக்குனாரா? இல்ல இருக்கக்கூடிய மோடி வந்து பணமரத்துல ஏறி கல்லறைக்கு கொடுத்தாரா? இல்ல புதுசா வந்திருக்க நடிகர் விஜய் வந்து கல்லறைக்கு கொடுத்தாரா?
யாருமே பணமரத்துல ஏறி கல்லெடுக்கக்கூடிய அளவுக்கு சுற்றுள்ள எந்த அரசியல்வாதி இருக்கும்? ஒரே அரசியல்வாதி மட்டும்தான் பணமரத்துல ஏறி கல்ல இறக்கி இதை மக்களுக்கு கொடுத்தா யாரும் சாக மாட்டாங்க. கல் அப்படிங்கிறது உணவு பொருள். அதை பெண்களுக்கு குடிக்கலாம், ஆண்கள் குடிக்கலாம், குழந்தைகள் குடிக்கலாம். அது மக்களுக்கு நல்லதுதான். பனைமரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய தூய பணம்பால்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம சீமானவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பனைமரத்துல முழுவதும் வீணடிச்சுட்டு இருக்காங்க. பனைமர தொழிலாளர்கள் உழைப்பு பூரா வீணடிக்கப்பட்டு இருக்கு. ஓடி ஓடி அவங்க மேலதான் வழக்கு பதிவு பண்றாங்க. கஞ்சா அடிக்கிறவனால வழக்கு பதிவு பண்ணி பார்த்துருக்கீங்களா? பனைமரத்துல ஏறுறவனாலதான் வழக்கு பதிவு பண்றாங்க. அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பனை மரத்துல ஏறதுக்கு எல்லாருக்கும் லைசன்ஸ் கொடுக்கணும். அந்த அவங்களோட பணியை அரசு பணியை மாற்றணும். இப்ப பனை மரத்துல இருந்து சாதாரணம் கிடையாது. பனை மரம் அப்படிங்கிறது கற்பனை தரும். பனை மரத்தில் இருக்கக்கூடிய ஓலையை வச்சு வீடு வைக்கலாம். அது போல அதில் இருக்கக்கூடிய மென்மை பயன்படுத்தலாம், பதநீரை பயன்படுத்தலாம், பதநீர்ல இருந்து கருப்பட்டி காய்ச்சலாம். அதுல இருந்து புதிய பணப்பாடை எடுத்து கல்லை மக்களுக்கு கொடுக்கலாம். அந்த கல்லை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணோம்னா 10,000 கோடி பொருளாதாரத்தை இந்த தமிழ்நாட்டுக்கு ஈட்டி கொடுக்கலாம். அப்ப அந்த கற்பனை தருவே கருவை வச்சுட்டாங்க இந்த திமுகவும் தேசிய கட்சிகளும். அப்ப இதெல்லாம் மக்கள் சிந்திக்கணும். எந்த அரசியல் தலைவர் பேசுறாரு, கல்லை யார் செய்யறாரு? நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சிகளே ஒரு புத்தகமா இருக்கு. அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க, எப்படி உங்களுக்கு அரசுகளை கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்ப பனைமரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த நெல் இருக்கு இல்லையா, நெல் அடுத்த கட்டம் பணம்பாலா மாறும். அந்த பணம்பாலத்துல இருந்து சார் எடுத்து அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். அதை இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கலாம். அதை சாக்லேட்டை தயாரித்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். சைனாவில இருந்து இந்த சாக்லேட் வருது. அதை சாப்பிட்டா குழந்தைகளுக்கு ஏற்பட்ட நோய் வருதுன்னு சொல்றாங்க. அப்ப இயற்கையா கிடைக்கக்கூடிய அதை ஏற்றுமதி பண்ணலாம். அப்ப அதற்கான தொழிற்சாலை அமைக்கணும். பணம் கட்ட கீழே விழுந்துருச்சு. அப்ப அதை கொண்டு போய் புதைச்சி வச்சோம்னா அதுல பணம் கிழங்கு கிடைக்கும். அப்ப அந்த பணம் கிழங்கு நம்ம சாப்பிட்டோம்னா சர்க்கரை வியாதி வராது. அதுக்கப்புறம் அந்த பணங்கிழங்க காய வச்சு அதை தூள் பண்ணி உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். அதை மாற்றிதான் ஏற்றுமதி பண்ணி பொருளாதாரத்தை ஈட்டலாம். வரி வருவாய் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. 10,000 கோடி வருமானத்தை ஈட்டலாம். அப்ப ஆடு மாடு வளர்க்கறது அரசு பணின்னு சொல்றோம். அப்ப ஒரு மாடு ஆடு அப்படின்னா அந்த மாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய பாலை குடிக்காதவங்க யாரும் கிடையாது. அப்ப பால் பண்ணை அமைச்சு பாலை கொடுப்போம். அதுல நெய் எடுப்போம், மோர் எடுப்போம், அதுக்கடுத்து வெண்ணெய் எடுப்போம், பால் கோவா தயாரிப்போம். இப்ப இதை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணலாம், இங்க இருக்க பகுதிகளையும் கொடுக்கலாம். அப்ப ஆடு மாடு மேய்க்கிறத அரசு பணியாக்கம் சொல்லும்போது சிரிக்கிறாங்க. ஆனா உலக நாடுகள்ல பால் ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடுகள்லாம் இருக்கு. அந்த நாடுகள்லாம் அந்த ஒரே பொருளாதாரத்தை வச்சு உலக நாடுகள்ல பெரிய பணக்கார நாடாயிருக்கு. இருக்கிறதுல இந்தியாவிலே தமிழ்நாட்டுல மட்டும்தான் 3 மாதத்துக்கு இருக்கா காலம் மாறிக்கிட்டே இருக்கு. மழை பொழிவுக்கு நீர் வளமும் நிலவளமும் இருக்கு. இவ்வளவு இருந்து ஏன் இப்படி இருக்குன்னா, சாராய பொருளாதாரத்துல நீங்க ஒரு முறை சாராயத்தை குடிச்சிட்டாங்கன்னா டாஸ்மாக் கடையில காலையில கொடுப்பாங்க, மதியம் கொடுப்பாங்க, நைட்டு கொடுப்பாங்க, தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருப்பாங்க. அடிமையா வச்சிருவாங்க. அது ஒரு போலீஸ்ல தந்திருக்காங்க. திரும்ப குடிச்சு சாகவே கிடையாது. ஆனா கல் அப்படி கிடையாது. சாகவே மாட்டாங்க. 100 வயசு ஆனாலும் கம்பீரமா நிற்பாங்க. அதுக்கு பேர் தான் கல் அப்படிங்கிறது. அதை சீமானண்ண குடிச்சுட்டாங்கன்னா யாருமே குடிக்க அடிமையாக மாட்டாங்க. அதுபோல பிறக்கக்கூடிய குழந்தைய நீங்க பெற்றுக் கொடுத்தீங்க. ஆரம்ப கல்வி 1ஆம் வகுப்புல இருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் தரமா இலவசமா கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. உலக நாடுகள் எல்லாம் குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. இப்ப இந்த தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு நிகரா அரசு பள்ளிக்கூடத்தை திறந்துருவோம். அப்ப அரசு பள்ளிக்கூடங்களே படிப்பாங்க. அப்ப கல்வியின் தரத்தை உயர்த்திடுவாங்கன்னு நாம் தமிழர் கட்சியும் அந்த சீமானவர்கள் மட்டும்தான் ஆட்சியர்கள் சொல்றாங்க. அடுத்து விவசாயம் பண்றவங்களுக்கு ஒரு பாம்பு கிடைச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ராயகிரி மருத்துவமனை கொண்டு போனோம்னா அந்த மருத்துவ சிகிச்சை பண்ண முடியாது. இங்க 2 சிறையை கொண்டு போனாம்பாங்க. சிறைகிரி அங்க பார்க்க முடியாது. சங்கரமொழி கொண்டு போனாம்பாங்க. சங்கரமொழியில இருந்து நினைக்கிறாங்க தென்காசி கொண்டு போனாம்பாங்க. தென்காசில இருந்து நினைக்கிறாங்க திருநெல்வேலி கொண்டு போனாம்பாங்க. அப்ப நல்லா ஞாபகம், ஒரு தென்காசி மாவட்டம்ங்கிறது 5 சட்டமன்ற தொகுதி. தென்காசி சட்டமன்ற தொகுதி, ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி, கடைநல்லூர் சட்டமன்ற தொகுதி, சங்கரமொழி சட்டமன்ற தொகுதி, இன்னும் பார்த்தோம்னா ராஜநல்லூர் சட்டமன்ற தொகுதி. 5 சட்டமன்ற தொகுதியில ஒரு தரமான மருத்துவமனையை உருவாக்க முடியல இவங்களால. ஆனா நம்ம வரி எவ்வளவு கட்டுறோம்னா வாங்கணும் அப்படின்னா 3% ஜிஎஸ்டி. அப்ப 1 லட்சம் 3000 வரி. நீங்க பைக் வாங்குறீங்க, பைக்குக்கு 28% ஜிஎஸ்டி. பைக் வாங்குறீங்கன்னா 28,000 ஜிஎஸ்டி கட்டுறோம். அப்ப பைக் வாங்குறீங்கனாவே வீட்டுல நிலவரையும் நீர் வரையும் பத்திரம் முடிச்சீங்கன்னா அதுக்கு வரி செலுத்துறோம். சரி, வரியை மட்டும் செலுத்துறோம். லட்சக்கணக்கில் ஒரு 5 ஆண்டுகளை பார்த்தோம்னா பல லட்சத்துக்கு நீங்க வரியை செலுத்துறீங்க. அது திருப்பி எப்படி கொடுத்தாங்க? வீட்டுல கல்வி கொடுத்தாங்கன்னா கொடுக்கல. வீட்டுல கல்வி கடனாளியா இருப்பாங்க. இடத்த வச்சு நான் என் பிள்ளைய படிக்க வச்சேன், என் பிள்ளைய படிக்க வச்ச பணம் வேணும், 40,000 வேணும், 50,000 வேணும், படிக்க வைக்க முடியல, ஏதாவது கூலி வேலைக்கு அனுப்புறாங்க. அப்ப படிக்கக்கூடிய கல்வியை தரமான கொடுத்துட்டோம்னா, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை கொடுத்துட்டோம்னா யாருமே இந்த தமிழ்நாட்டில் கல்வி கடனாளியே இருக்க மாட்டாங்க.
விவசாயத்தை அரசு பணியாக்கிட்டோம்னா விவசாயம் அப்படிங்கிறது விவசாய கடனாலேயே இருக்க மாட்டாங்க. பயிர் கடன் எந்த கடனுமே வாங்க வேண்டாம். அதுக்கப்புறம் வீட்டுல வந்து மகளிர் சுய உதவி குழு மூலம் கடன் கொடுக்கணும்னு சொல்லி பெண்களை கடனாளி ஆக்குறாங்க. அப்ப பெண்களுக்கு அரசு வேலை கொடுத்துட்டோம்னா அவங்க கடனாளி ஆக மாட்டாங்க. அப்ப கடனாளிகளே இந்த அரசு உருவாக்கிட்டு இருக்கு. கடனாளிகளே இல்லாம படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் அரசு வேலை கொடுக்கணும்னு சொல்றாங்க நிச்சயமானவர்கள். இப்போ ஒரு குறிப்பிட்ட ரோட்ல இருந்து கிடக்குறாங்க அப்படின்னா குடிக்கிறவங்களை திருத்தி அவங்களை வந்து அரசு பணிக்கு மாற்றி நீங்க வந்து மாடு வைங்கப்பா மாசம் 1 ரூபா சம்பளம் சொன்னா மாசம் வந்து ஒரு 15,000 20,000 வீட்டுக்கு போயிடும். அதோட வீட்டில் இருக்க பெண்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டோம்னா அந்த ஒரு 15,000 போயிடும். மாதம் 30,000 சம்பாதிப்பாங்க. குழந்தைய படிக்க வச்சிருவாங்க. நாம் தமிழருக்கு ஆட்சி காலத்துல சீமானவர்கள் வந்து படிக்க வச்சிருவாங்க. மருத்துவ செலவை கொடுத்துருவாங்க, குடிநீரை கொடுத்துருவாங்க. இதை தாண்டி ஒரு குடும்பத்துக்கு என்ன செலவு வரும் சொன்னீங்க? கடனாளியாக ஆக மாட்டாங்க. மக்களின் அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணணும். அதை விட்டுட்டு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கேன் அப்படின்னு திமுக. பாஜகவும் அதிமுக என்ன சொல்றாங்க 2000 கொடுக்க. புதுசா வந்த தாவைக்கு என்ன சொல்றது 2500 கொடுத்தாங்க. அப்ப இவங்கெல்லாம் என்னன்னா பணம் கொடுக்குறாங்க. சீமானண்ணா வந்து நான் மாசம் 10,000 கொடுத்தேன் குடும்பத்துக்கு எனக்கு ஓட்டு கொடுங்க ஏன் சொல்ல மாட்டேங்காரு? அது சாத்தியம் இல்லை. அப்படி கொடுக்கக்கூடாது. மக்களுடைய வாக்குகளை அறுவடை பண்றது நம்ம வேலை இல்லை. மக்களை அரசியல் எடுத்து எங்களுக்கு வாக்கு செலுத்தணும்னு சொல்றேன் நான் சீமானவர்கள். அந்த சீமானவர்களுடைய பேச்ச முடிக்காங்க. இப்ப திமுக வருது அப்படின்னா எத்தனை கோடி சுத்தி சுத்தி இருக்குன்னு பாருங்க. எத்தனை கோடி இருக்கும்? குறைஞ்சபட்சம் 10 கோடிக்கு அதிகமா தான் இருக்கும். இப்ப இந்த அதிமுக வருதுன்னு வச்சுக்கோங்க, எத்தனை கோடி இருக்குன்னு பாருங்க. எத்தனை கோடி இருக்கு? 50 கோடி தான் இருக்கும். பாஜகவோட 50 கோடி தான் இருக்கும். இங்க எடுத்து பாருங்க, ஒரே 50 கோடி தான் இருக்கும். சின்ன பிள்ளைங்க ஏற்காலத்துல விவசாயத்துக்கு இருக்கும். அப்ப இத்தனை கோடி வச்சிருக்காங்கல்ல. பாஜக அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சி யாரெல்லாம் கூட்டணியில் இருக்காங்க பாத்துங்க. இங்க இருக்கக்கூடிய அதிமுக குண்டடிக்க கொடுத்துருப்பாங்க. இரட்டை ஆட்சி முறையை தமிழ்நாட்டில், இரட்டை இந்திய ஆட்சி முறையை தமிழ்நாட்டில் கொண்டு வருவாங்க. மோடிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லை. அப்ப அவர் ஏன் இதை புரிய வைக்கிறாருன்னா, இந்த தென்காசி மாவட்டம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில நிலவளமும் நீர்வளமும் நிறைந்த பகுதி. அப்ப இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சூறையாடி இங்க வந்து தொழிற்சாலைகளை கொண்டு வருவாங்க, விவசாயத்தை அழுத்துவாங்க. இப்ப கூட நீங்க மேற்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா முதல்ல நாட்டு நடுறது பெண்கள் நடக்கூடிய வேலை இங்க இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் நினைப்போம். வரப்பு நம்ம போகும் அப்படின்னு நினைப்போம். அப்ப வரப்பு செலுத்துறதே பெண்கள் வேலை நினைச்சோம். இப்ப வந்து நாட்டு நடுறது ஆண்டாதனால வட இந்தியாவில வந்து இந்திக்காரன் பெண்கள் நடல அங்க போய் ஆண்கள் வந்து நாட்டு நட்டு இருக்காங்க. போய் பார்த்தோம்னா காலையில 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க நாட்டு நட. வட இந்தியாவில வந்து நாட்டு நட்டு இருக்கக்கூடிய சூழல் உருவாயிருக்கு. நீங்க போய் பாருங்க, எல்லாத்துக்கும் மாதிரி எங்களோட வட இந்தியா தான் நாட்டுட்டாங்க இந்திக்காரங்க. அப்ப வட இந்தியாவில் நாட்டு நடக்கூடிய சூழ்நிலை உருவாயிருச்சு. அப்ப இங்க இருக்கக்கூடிய சொந்தவெளி அணையினுடைய குப்பையை தீர்த்து வைக்காங்கன்னா இல்ல. சொந்தவெளி அணை செந்தவெளி அணை வந்து எங்க இருக்கு? செந்தவெளி அணை. செந்தவெளி அணை வந்து எங்க இருக்கு தெரியுமா? என்ன செந்தவெளி அணை வந்து எங்க இருக்கு அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா? இங்க நம்ம தலையணைக்கு மேற்க செந்தவெளி அணைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த செந்தவெளி அணை எப்படி வந்து அங்க போச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன் கேட்டுங்க. ஏன்னா செந்தவெளி அணைன்னு ஒன்று இருக்குல்ல, திமுக வந்து காமராஜர் ஆட்சி காலத்துல உடைப்பு ஏற்பட்டிருக்கு. செந்தவெளி அணை வந்து காமராஜர் ஆட்சி காலத்துல உடைப்பு ஏற்பட்டுச்சு. ஐயா காமராஜர் அவர்கள் வந்து சரி செஞ்சாங்க. வரலாறு என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய சிவகிரி ஜமீனும் கேரளாவில் இருக்கக்கூடிய திருவிதாங்கூர் மன்னனும் 1783 ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. ஒப்பந்தத்தை போட்டு ஒரு உடன்படிக்கையின்படி இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதுபோல விருதுநகர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குடிநீர் தேவையை வந்து பூர்த்தி பண்ணி இங்க இருக்கக்கூடிய வங்காள விரிகுடா கடல்ல போய் கலக்கும். அந்த தண்ணி என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தண்ணீர் என்ன செய்யுதுன்னா இப்ப உடைப்பு ஏற்பட்டு அங்க கேரளாவுக்கு வந்து முல்லை பெரியாருக்கு போகுது. அங்க இருக்கக்கூடிய முல்லை பெரியார்ல போய் வீணா போய் கலக்கும் உடைப்பு ஏற்பட்டு. அப்ப அந்த தண்ணீரை வந்து இரு மாநிலங்களினுடைய பிரச்சனை இதனால் வரைக்கும் தீர்த்து வைக்கல. கிட்டத்தட்ட காமராஜர் ஆட்சி காலத்துக்கு அப்புறம் 60 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்ப இது வரைக்கும் தீர்த்து வைக்கல. அப்ப இரு மாநிலங்களினுடைய பிரச்சனை. தமிழ்நாட்டில இருந்து என்ன போகுதுன்னா, இங்கிருந்து மலைகளை வெட்டி நேரடியா கடத்துறாங்க. அப்ப மலையை வெட்டி கிடக்குறாங்க, இந்த அணையை கட்டல. அப்ப இது குறித்து கேள்வி எழுப்புனா நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி அமைந்தா கட்டாயம் செந்தவெளி அணை வந்து சரி செய்யணும்னு சொல்றோம். அப்ப மக்கள் அனைவரும் சிந்திச்சு அடுத்த தலைமுறைக்காக வாக்கு பெட்டியில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கிறதுனால 2வது சின்னமா இருக்கக்கூடிய ஏழு விவசாய சின்னத்துல மக்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வழிநடப்படுத்துங்க. தோக்குற கட்சின்னு நினைக்காதீங்க. திமுகவுக்கு வாக்கு செலுத்தினா அந்த வேட்பாளர் ஜெயிப்பாரு, ஒய்சாப்பையும் மனமுக மன்றத்தையும் ஜெயிப்பாரு.
பாஜகவுக்கு நீங்க தாமரைக்கு வாக்கு செலுத்தீங்கன்னா இந்த தொழிற்சாலையை வச்சு ஊழல் பண்ணுவாங்க. ஏன்னா திமுகவோ பணம் கொடுப்பாங்க, பாஜகவோ பணம் கொடுப்பாங்க. அப்ப மக்களுக்கான அடிப்படை பிரச்சனையை பற்றி பேசுற நாம் தமிழர் கட்சிக்கு 2வது சின்னமாக இருக்கக்கூடிய ஏந்திய விவசாய சின்னத்துக்கு மக்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க. நன்றி, வணக்கம்.